கோபி மகாகதான்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு. கல்யாணம்னு ஆயிட்டா பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் அவ கூட தான் சேர்ந்து வாழணும். இனிமே என்ன தழிச்சுக்க வேண்டியதான். இல்லக்கா, வந்ததுல இருந்தே அந்த மகா மட்டும்தான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தா. அவ ஏதோ பெருசா கேம் ஆடி கோபி வாயில இருந்து சம்மதத்தை வாங்கிட்டாலும் தோணுது. இல்லடி, எப்படியோ அவர் மகாவை கட்டிக்க போறதா அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், இது முடிஞ்சு போன விஷயம். அவ கண்ணில் இருந்த பிடிவாதத்தை பார்த்தல, அவர் மட்டும் கிடைக்கலனா அவ தன்னை தானே அழிச்சுப்பா. என்னால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாது, அதே நேரத்துல கோபியோட லைஃபும் ஸ்பாயில் ஆக கூடாது. யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருக்கணும்னா அவங்க தனித்தனியா இருக்கிறது தான் நல்லது. அது உனக்கு பெரிய பாதிப்பாச்சேக்கா. என்ன தனியா இருக்க விடு ப்ளீஸ், போ. பேசாம வரீங்க? மனசுக்குள்ள என்ன ராட்சசி, பேய், பிசாசு இப்படிலாம் திட்டணும்னு தோணுமே. நமக்கு தான் கல்யாணம் சொல்றதுல அப்படின்னு உங்களுக்கு தயக்கம்? நீங்க தான் என் புருஷன் பேப்பர்ல வர அளவுக்கு தைரியமா சொல்ற பொண்ணுனா. அங்க நமக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டேனா அதுல இருந்து மூஞ்சி எப்படி உருன்னு வச்சுட்டு வரத பாக்கணுமே. சொல்லுங்கத்தா, ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு தயக்கம்? நீ அங்கிருந்து என்ன சொல்லிட்டு வந்த? அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தானே வந்த? வந்த இடத்துல நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும் என்ன அவசியம் இருக்கு? அதுவும் என்கிட்ட சொல்லாம நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? கேட்டா என்ன சொல்வ? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்வ? இப்படி நீங்களே கிண்டலா சொன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? சும்மா இதே சொல்லிருந்தா உன்னை லூசுன்னு சொல்லுவாங்க. ஆமாத்தா, நான் லூசுதான். வாயை திறந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லாத ஆள்கிட்ட நான் உங்களை கட்டிக்கிறேன் உங்க பின்னாலே சுத்துறேன் பாருங்க, நான் லூசுதான். அதான் சொல்லிட்டேல. நீங்களா எங்க சொன்னீங்க? நானா தானே உங்க வாயை பிடுங்கனே. நீங்க வேற வழி இல்லாமல ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. மகா, உன்கிட்டயும் சொல்லிட்டேன், அத்தைகிட்டையும் சொல்லிட்டேன், எங்க அப்பாட்டையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு யாருக்கு முன்னாடி சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு. இன்னும் யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்றேன். கேனத்தரமா இல்ல? இது என் வாழ்க்கை தான். இந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து கேட்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் இந்த வார்த்தையை நான் உங்க வாயில இருந்து கேட்கும்போது இது பழிக்கும்னு எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. நடக்கும் அத்தான், நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். வெறியா இருக்கேன் தான், நான் உங்க மேல வெறியா இருக்கேன். ஏமகா, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போய் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? அப்படி எதுவும் நடந்தா இருக்கவே இருக்கு. மண்ணெண்ணெய் இல்ல கயிறு, அதுவும் இல்லைன்னா பூச்சி மருந்து. வெக்கமா இல்ல? என்னமோ பெருசா தைரியமான பொண்ணு மாதிரி பேசுன. இப்ப என்ன கல்யாணம் ஆகல நீ சாதாரண பொண்ணு மாதிரி தற்கொலை பண்ணிக்க, அதை சாப்பிட இதை சாப்பிட மருந்து கொடுப்பேன் அப்படியே தற்கொலை பண்ணுங்கன்னு சொல்ற. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி தானே இருக்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு. இதுல ஏதாவது ஒன்னு எடுத்து உங்களை நான் கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாவேன். இப்ப புரியுதா உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு?
காமு என்ன அந்த மம்பட்டி கீழே போடுவோன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுக்கு? மம்பட்டி கீழே போடுவோன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றேன்ல. என்ன விஷயம் சொல்லு, போடுறதா வேணாமா நான் யோசிக்கிறேன். நீ இப்பலாம் பேசினா அப்புறம் நான் கிளம்பிடுவேன். ப்ளீஸ் அந்த மம்பட்டி கீழே போல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. ஏன் பிள்ளை டல்லா இருக்க? இல்ல அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை அசிங்கமா பேச போனாங்க, அதனால ஃபீலிங்ஸா இருக்கியா? அவங்க யாருக்குமே கண்ணு தெரியாது, அவங்க எல்லாம் கன்சிஸ்டன்சி முகாமுக்கு தான் அனுப்புனேன். நீ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நினைச்சு உன்னை நீயே அசிங்கமா நினைச்சுக்காத. இங்க பார், அதெல்லாம் நான் எப்பயோ மறந்துட்டேன். அடடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ அதை ஏன்ட்ட சொல்றதுக்கு தயங்குற. ஐ மீன் காம்ப்ளெக்ஸ். அவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நீ அசிங்கமான ஆயிடுவியா? உனக்கு ஒன்று தெரியுமா? காரைக்குடி, பட்டுக்கோட்டை, பேராவூர்னிலேயே பெண்களை ஜட்ஜ் பண்றதுல நான் தான் வெரி ஸ்ட்ராங் தெரியுமா? நாங்கெல்லாம் 10 வயசுல லேடிஸ்க்கு மார்க் போட ஆரம்பிச்சுவீங்க. இந்த விஷயத்துல நாங்க பிறவி மேத தெரியுங்களா? நீ ஒரு காதல் தேவதடி, பேர் அழகி, காரைக்குடியிலேயே சூப்பர் ஃபிகர். மாமன் மகள்ல 5 பேத்துல நீ தாண்டி ஃபர்ஸ்ட். உன்னை நான் என் மனசுல என்ன ரேஞ்சில் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பிள்ள, என்ன யோசிக்கிற? நான் சொல்றது இன்னும் நம்பல. நீ உன் மேலே உயிரை வாழ்ந்துட்டு இருக்க என்னையா கண்டுக்கிறவே மாட்டா. என்னை பத்தி கொஞ்சம் யோசி, அப்பதான் நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன்னு உனக்கு தெரியும். எங்க ஊர்ல நீ 5 பேர் லவ் பண்றாங்க, அது தெரியுமா? கனவுலையா? என்ன கிண்டலா? கிட்டத்தட்ட அதுவும் உண்மைதான். அவளுக்கு என்கிட்ட சொல்றாளுங்க, டெய்லி ஏன் கனவுலயே வந்து லவ் பண்றீங்க, நேர்ல வந்து எங்களை லவ் பண்ண வேண்டியதானா அப்படின்னு ஃபீல் பண்றாளுங்க தெரியுமா? அப்படியா? அந்த அஞ்சலியும் ஏதாவது ஒன்னு போய் லவ் பண்ண வேண்டியது தானே? அது எப்படி முடியும்? நீ தான் என் மனசை மொத்தமா குத்தகை எடுத்துட்டே இல்ல. ஆனா அவளுகளாம் விட எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காளுங்க தெரியுமா? ஒருத்தி சொல்றா என் நடையத்தான் ரொம்ப பிடிக்கும்னு, இன்னொருத்தி என்னன்னா என் சம்பந்தம்ங்கிற பேரை சாமுன்னு தான் கூப்பிடுன்றா. இன்னும் சில பேர் என் லவ்லி இங்கிலீஷ்காகவே என் மேல கிரேசியா இருக்காளுங்க தெரியுமா? இன்னும் சொல்ல போனா ஐ எம் ஹீரோ ஆஃப் பேராவூரணி. சொல்லுப்பா சொல்லு. ஆனா நான் அவங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், எனக்காண்டி என் அத்தை பொண்ணு காமு காரைக்குடியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் தான் அவளுக்கு, அவள் தான் எனக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். ஏண்டி என் மனசை கரெக்டாக கவர்ந்தவனுக்கு என்ன புரிஞ்சுக்கிற முடியலடி? ஏன்டி இப்படி இருக்கா? இங்க பார், ஓவரா பேசிட்டு இருக்க நீ. எனக்கு கல்யாணம் நின்னதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ. வாட்? ஆமா, நான் படிக்கணும்னு சொன்னேன், வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. நல்ல வேலை அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப அவங்க வந்து உன்னை அப்படி அசிங்கமா பேசிட்டு போனாங்க, உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா? அது அன்னைக்கு மட்டும் தான். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். கோபி என்ன சொன்னதுல இருந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். கிரேட்ரி, நம்ம ஃபேமிலியிலேயே நீ தான் பிரில்லியன்ட் தெரியுமா? அதனால தான் நான் உன்னை லவ் பண்றேன். ஓவரா பேசாத. இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த மம்பட்டி கீழே போடு. என்ன காமு, நான் எதுக்கு வந்திருக்கேங்கிறது உனக்கு புரியலையா? காமு, நான் உன் மேல தான் உசுரே வச்சிருக்கேன், புரியுதா? என்ன சூ எடுத்துக்கிறடி பொடி குந்தாளி. அண்ணே, யாருக்கு நான் ஃபோன் ட்ரை பண்றீங்க? இது ஒரு முக்கியமான போன்ரா, ட்ரை பண்ண கிடைக்க மாட்டேங்குது. அண்ணே வாங்கண்ணே, உங்களுக்கு தானே ஃபோன் ட்ரை பண்ணிட்டு என்ன இருக்கேன். கோபி, என்ன விஷயம்? இது தங்கச்சி கல்யாணம் வச்சுக்கோ இல்லையா? சரி. இந்த மாதிரி சீட்டு போன எனக்கு எடுத்து கொடுக்கணும் நீங்க. ஏன் கோபி அவசரம் வர? 2 மாசம் பொறுமையா இருந்தாலும் 10,000 ரூபாய் மொத்தமா கிடைக்கும்ல? பரவாயில்லண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தோம். சரி. அவசியம் இப்ப பணம் வேணும். வேற யாரும் கேட்டிருக்காங்களா? இந்த மாசம் 2,000 ரூபாய் தள்ளு போயிருக்கு. நம்ம மளிகை கடை பழனியப்பன் தான் எடுத்திருக்காரு. அண்ணே எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த மாசம் எனக்கு கொடுத்துருங்கண்ணே, கல்யாண வேலைண்ணே. கல்யாண வேலைங்கிற சரி, நம்ம பழனியப்பன் என்ன சொன்னா கேட்டுவாரு. நீ 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு, பணம் கண்டிப்பா கிடைச்சிடும். நீ வந்து வாங்கி போக. சரிண்ணே, எப்படியாவது முடிச்சு சரி கோபி, கொடுத்துருங்க. நான் பாத்துக்கிறேன். இதை நம்பி தானே இருக்கேன். சரி கோபி, அண்ணே, எனக்கு முடிச்சு ஒண்ணா கொடுத்தேண்ணே. கழிச்சு தேங்க்ஸ்ண்ணே. அதான் என் மச்சான் கோபி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன எல்லாரும்? இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு இஸ்மாயில், பிரபு, வாங்க. கார்த்திக், வாங்க. மணி. வாங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? நம்ம வீட்டுக்கு தான் வந்தோம். போயிட்டு வந்துட்டீங்களா? இல்ல உங்களை பார்த்து பேசிட்டு உங்களே அப்படியே கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் மகேஷை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகேஷை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? மச்சான், இவங்கெல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸு. எனக்கு கல்யாணம் நிச்சயான உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வருங்கால மனைவியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இல்லை, நம்ம ஊர் சைடு நம்ம வீட்டிலலாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து பொண்ணை பார்க்கணும்னு சொன்னா அப்படிலாம் விட மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. அது முறையும் இல்லை. இல்லை மச்சான், நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி? ஃப்ரெண்ட்ஸுங்களை வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள் தான் எப்படியாவது வீட்டில் பேசி சம்மதிக்க வைக்கணும். ஏங்க இதில் எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க. ஆனால் வீட்டில் அம்மாவும் தங்கச்சியும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க.
இப்போ நான் மட்டும் தனியாக வந்திருந்தேன்னா மகேஷை பார்த்து பேசிட்டு போயிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுங்களை வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன். அறிமுகப்படுத்தி விட்டுட்டு மகேஷை பார்த்து பேசிட்டு போயிருவேன். 30ஆம் தேதிக்கு மேலே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். 30ஆம் தேதிக்கு மேல நானே என் தங்கச்சியை பார்க்க உங்கள்கிட்ட தானே பெர்மிஷன் கேட்கணும். ஒன்று செய்யலாம், போய் பேசலாம். ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதே நேரம் அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. வாங்க போலாம், வாங்க. சரி. டேய் கடையை பார்த்துக்கடா. வாங்க வாங்க. மகேஷ், மகேஷ், என்னம்மா கூப்பிட்டீங்களா? வாமா, உட்காருமா. புடவை எல்லாம் நிறைய வந்திருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்து வைமா. எனக்கு என்னமா தெரியும், நீங்களே பார்த்து எடுங்க. மகேஷ், கல்யாண பொண்ணு நீ, உனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல. அப்புறம் நாளைக்கு கல்யாணம் ஆகி போகும்போது புடவை எடுக்கிறப்ப இன்னொரு வார்த்தை கேட்டீங்களா, நீ ஏதாவது சொல்லிடக்கூடாது பாரு. அதுக்கு தான் கேட்குறோம். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நீ தினமா கட்டிக்கு போற, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோமா. அப்போ நைலக்ஸ்ல ஒரு 5, சிந்தட்டிக்ல ஒரு 10, காட்டன்ல ஒரு 8, அப்புறம் பட்டு புடவையில ஒரு 4-5 போதும். அப்புறம் ஒரு பெரிய கலர் டிவி, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ், அப்புறம் மிக்ஸி கிரைண்டர், அப்புறம் மரத்துல ஒரு பீரோ, ஸ்டீல்ல ஒரு பீரோ, அப்புறம் சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், அவ்வளவுதான். அப்புறம் நகை? அதை மறந்துட்டேன். அதுல ஒன்றும் உங்களுக்கு பெரிய செலவு வைக்க மாட்டேன். ஒரே ஒரு ரெட்டை வட செயின், அப்புறம் பெரிய மீனாட்சி அம்மன் டாலர். அம்மாடி, எதுவுமே வேணும்னு இவ்வளவு பெரிய லிஸ்ட சொல்ற? நான் என்ன எனக்காகவா கேட்டேன்? நாளைக்கு புகுந்த வீட்டுல உங்களுக்கு குறை சொல்லிட கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படித்தான், பிறந்த வீட்டுல இருந்து புடிங்கிட்டு போக தான் பாக்குறாளுங்க. உங்களை தானே நீங்க சொன்னீங்க. ஏய், என்ன நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. நீங்க உள்ள போய் பேசிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் உள்ள வரோம். ஏங்க வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளை இப்படி ரோட்ல இருந்தா நல்லா இருக்குமா? வாங்க உள்ள வாங்க. வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், போய் கேட்டு வாங்க. மாப்பிள்ளை நீங்க மட்டுமா உள்ள வாங்க. இல்ல ஃப்ரெண்டுங்களுக்காக தான் வந்தேன். நீங்க போய் பேசிட்டு வாங்களேன். மகேஷ், மகேஷ், அண்ணா, மாப்பிள்ளையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வா, அவங்க உன்னை பார்க்கணுமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸா? அவங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? மாப்பிள்ளை உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறாரு. டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வா. வேற வேலை இல்ல, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. போனேன். ஏய் மகேஷ், ஏய் அண்ணா நான் வரல. நீ பாருமா, சொன்னா கேளு. ஏய் மகேஷ், சொன்னா கேளுமா. அம்மா, அண்ணா என்ன சொல்லுதுன்னு கேளு. என்னப்பா, என்னவா? மாப்பிள்ளை வந்திருக்காருமா. மாப்பிள்ளையா? எங்க? இல்ல வெளில நிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மகேஷ் அறிமுகப்படுத்தி வைக்கணுமா. இது மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. என்னப்பா இது, திடுதுப்புன்னு வந்ததும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வேற கூட்டு வந்திருக்காருங்கற? ஆமா, கடைக்கு வந்தாரு. கடைக்கு வந்து மகேஷை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவர் ஆசைப்பட்டு பிடிவாதமா இருக்காரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மகேஷை கிட்ட அது முடியாதுன்னு சொல்லிருச்சு. இப்போ என்னமா பண்ணிட்டோம்? என்ன சொல்ற? ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிவு எடுத்தாச்சுல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடத்த போறாங்களா? மேற்கொண்டு பிரச்சனையை உருவாக்காம இருந்தா சரிதான். இப்படி ஆளுக்கு வந்து பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு அது அழகு இல்ல, ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வந்துரு. மாப்பிள்ளை வேணா மகேஷ் 2 வார்த்தை வந்து பேசி போ சொல்லு. மகேஷ், மாப்பிள்ளை வெளியிலே நிக்கிறாரு. 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிருவாரு. ப்ளீஸ்மா. என்னென்ன அவர்தான் கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம வீட்டுக்கு யாரையாரையும் கூட்டிட்டு வரானா? நீ வேற. ஆமா, நீ என்ன அவருக்கு பெரிய ரெக்கமெண்டேஷனா? என்னால வர முடியாது. நீ ஏதாவது பேசி சமாளிச்சுக்கோ. என்ன என்ன பிரச்சனை? புஷ்பா, மாப்பிள்ளை வந்திருக்காரா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காரா, நம்ம மகேஸ்வரியை பார்க்கணுமா? இது என்ன முறை? இவர் வேற வீட்டுல இல்ல, எதையா சொல்லி அனுப்பிச்சு விடுறானா? மென்னு முழுங்குறானே இவன். கோபி, அண்ணி சொல்றதா சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகேஷ் அவருக்கு பொண்டாட்டி. இப்போ அவ நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டு பொண்ணை போற வரவங்களுக்கு அறிமுகப்படுத்துற பழக்கம் நம்ம குடும்பத்துல கிடையாது. அப்படி அறிமுகப்படுத்தணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு காப்பியை போட்டு கொடுத்து இவதான் என் பொண்டாட்டின்னு அறிமுகப்படுத்தட்டும். யாரு வேண்டான்னு சொன்னா? இப்போ முதல்ல அவங்களை கிளம்பி போக சொல்லு. அதான் முறை. மாப்பிள்ளை வாசல்ல நிக்கிறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் மகேஷ், ஒரு 2 நிமிஷம் தானே, அவர் வந்து பேசிட்டு. நீ போன, நீ போய் ஏதாவது சொல்லி சமாளிப்போ. போய் சொல்லுப்பா போ. டேய் மச்சான் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கிறங்கடா ப்ளீஸ். டேய் உங்க மச்சான் வந்துட்டாரா? வாங்கடா. என்ன மச்சான், வீட்டுக்குள்ள போலாமா? பேசுனேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாக்குறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு அம்மா சொன்னாங்க. என்ன மச்சான், எல்லாத்தையும் பேசி தானே கூட்டிட்டு வந்தேன். இப்ப திடீர்னு சொன்னா எப்படி? நீங்க சொன்னது எல்லாத்தையுமே சொன்னேன். நானும் என் சார்பா பேசி பார்த்தேன். ஆனா அம்மாவும் மகேஷும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் சங்கடப்பட்டா பரவாயில்லையா? அதானே சங்கடமா இருக்குங்க. எங்களை அவமானப்படுத்துறீங்களா? செல்வரங்க, எங்களை கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறடா. ஏங்க இதுல அவமானப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் எதுவுமே இல்லைங்க. யாருங்க உங்க தங்கச்சியை கட்ட போற மாப்பிள்ள தானங்க? இவர் சொன்னா கேட்க மாட்டீங்களா? எங்கெல்லாம் பார்த்தா கேடி பையன் மாதிரி தெரியுதா? நாங்களாம் டீசென்டானவங்க. இல்லங்க, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கணும்னு தெரியலங்க. இதுக்கு மேல என் தங்கச்சியை நான் கட்டாயப்படுத்த முடியாது. முடியாது, கிளம்புங்கன்றாரு. நல்ல டீசென்டான ஃபேமிலில இருந்து பொண்ணு எடுக்கிறடா. உனக்கு இவ்வளவுதான் மரியாதையா? இப்படி கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க, மூஞ்சில காரி துப்பி இருக்கலாம். பாத்தீங்கல்ல எப்படி பேசுறாங்கன்னு? பாத்தீங்கல்ல
என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. இல்லங்க, இப்படி நிச்சயம் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறது முறையா இருக்காதுன்னு அம்மா சொன்னாங்க. எது முறை இல்ல? எவ்வளவு டீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேசி உங்க தங்கச்சி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா அன்னைக்கு குடும்பத்தோட கோயில ஒளிஞ்சிருந்து என்னைய பாத்தீங்களே, அப்ப அது மட்டும் முறையோ? இப்ப என்ன, நாங்க கிளம்பணும். ஏய் வாங்கடா. இருங்க, எல்லாரும் முத வந்திருக்காங்க, வாங்க காபி சாப்பிட்டு போலாம். எங்க ஊர்ல இல்லாத காப்பியா குடிக்க வந்திருக்கோம். நல்ல ஊர்ல பொண்ணு எடுத்துக்க வாடா. ஏய் வாங்கடா. மாப்ள இங்க பாருங்க. மாப்ள செல்வரங்கம், இப்பவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியும் அவங்க குடும்பமும் உன்னை மதிக்க மாட்டாங்கடா. என் மச்சான் ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சல்ல? 30ஆம் தேதிக்கு மேல அவன் தங்கச்சிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னான். அதை உண்மையாக்கி காட்டுறேன். அவன் குடும்பத்தையே கெஞ்ச வைக்கிறேன்.